செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ரொம்ப நார்மலா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. கண்டிப்பா கிடையாது. இதுக்கு கண்டிஷனுக்கு பேரு வெஜினிஸ்மஸ் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு எங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வெஜினிஸ்மஸ் அப்படின்றது என்னன்னா, உங்களோட பாட்டம்ல இருக்க பெல்விக் ஃப்ளோர் மசில் டைட்டா இருக்கிறதுனால வருது. இந்த டைட்னஸ் எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாடிக்கு ஏதாவது ட்ராமா, எதர் பிசிக்கல் ட்ராமாவா இருக்கலாம், இல்லைனா மென்டல் இமோஷனல் ட்ராமாவா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ட்ராமா ஆச்சுன்னா நம்மளோட பாடியோட ட்ராமா ரெஸ்பான்ஸ் தான் அது. இல்லைனா ஃபியர், செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பற்றிய ஃபியர் யாராவது சொல்லியிருக்கலாம், செக்ஸ்ன்றது பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னோ, இல்லை ஏதாவது ஃபிசிக்கல் அப்யூசஸ் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலோ, இல்லை இமோஷனல் அப்யூசஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலோ, நம்மளோட பாடி ஃபைட் ஃப்ளைட் மோடுக்கு போயிட்டு நம்மளோட பாடியை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு, எஸ்பெஷலி இந்த பாட்டமில் இருக்க பெல்விக் ஃப்ளோர் மசில், இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் டைட்டாக இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த பெயின் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்போ ஏற்படுது. இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிம்பிளாக இது சரியாகும் அப்படின்னு நம்பிக்கை வேணும். நிறைய நியூரல் ரீசெட் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ப்ரீதிங் எக்ஸசைஸ் நிறைய வந்து பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட ஃபேஷியாவை வந்து ரிலீஸ் பண்ணலாம். நம்மளோட மசிலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சில மயோஃபேஷியல் டெக்னிக்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரெயின்டு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி நிறைய விமனை பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின்டு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சரியாயிடும்.